கௌதமே யோ வாயா நோம்பு திறக்க போகலாம். நோம்பு திறக்க வாயான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, இன்றைக்கி போய் தனியாகவே நோம்பு திறப்போம். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி ஜிம்மு சேரலான்னு சொல்லி ஜிம்மு விசாரிக்க போகலான்னு போனால் அதுக்கே ரொம்ப அலுப்பாக இருக்குது. தொழுவு போன இடத்துல ஒருத்தர் என்னையே பார்த்தார், நானும் அவரையே திருப்பி பார்த்தேன். உடனே டக்குன்னு சடனாக என் மூஞ்சி பார்த்து, என்ன ஏன் என்ன பார்க்குற அப்படின்னாரு. சும்மா தான் ப்ரோ உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். புதுவு முடிச்சுட்டு எந்திரிச்சு வெளியில் வந்தார். என் தோளில் கையை போட்டு, ப்ரோனா என்ன, எதுக்கு என்ன ப்ரோன்னு கூப்பிட்டேன் அப்படின்னாரு. ப்ரோனா ஜஸ்ட் பிரதர், நான் உங்களை பிரதர்னு தான் கூப்பிட்டேன், ஒன்றும் தப்பால ஒன்று கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் எப்படி உனக்கு பிரதரு, நீ எப்படி எனக்கு பிரதரு அப்படின்னாரு. ப்ரோ, மனிதனாக படைக்கப்பட்ட எல்லாருமே சகோதரர்கள் தானே, அப்படி தானே அல்லாஹ் சொல்லியிருக்காங்க குரானில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்துட்டு ஓகே அப்படியா, ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார். இப்போ நம்மள்ட்ட கத்துனா கோவப்பட்டால் நம்மளும் திருப்பி அவர்கிட்ட கோவப்படணும், கத்தணுன்றது அவசியம் கிடையாது. தன்மையாக நடந்துக்கலாம். அடிக்கடி நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம்ல, ஸ்மைல் இட் சுன்னா அப்படின்னு சொல்லி, சரிங்க அதுவும் சொன்னாதான். தன்மையாக நடந்துக்குங்க, அதுவும் சொன்னாதான். அல்ஹம்துலில்லாஹ் இஷா திராவியாலாம் தொழுதாச்சு. ஏன் இன்னைக்கு எதையும் பெருசாக காட்டலை வீடியோவில் அப்படின்னா, இன்றைக்கி நான் எதுவும் பெருசாக பண்ணலை. துபாய் போயிட்டு வந்த டயரில் ஃபுல்லாக தூங்கிட்டேன், எந்திரிச்சேன், தொழுதேன், திருப்பி தூங்கினேன், நோம்பு திறந்தேன். இப்போ இஷா திராவியா தொழுவ போனேன். இப்போ திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப தூங்க போனேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.